வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கருப்பு ஜிஎம்சி ட்ரக்கின் முன்னிருக்கையிலிருந்து லெபனானுடனான இருந்த எல்லைப் பகுதியை மேற்பார்வையிடும் சிரிய இராணுவ தளபதியான மஹேர் ஜிவானி எல்லைக்கு நீண்டு செல்லும் அழுக்கு பாதையின் பாதுகாப்பை சரிபார்க்க ரேடியோவில் எல்லை காவலர்களை அழைத்தார். ஆனால் அவருக்கு பதில் கிடைப்பதற்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிறிய இராணுவ துருப்புகள் எச்சரிக்கை செய்து கத்தியபடி அவரது ஜன்னலை கடந்து சென்றனர். ஹெஸ்பொல்லா ஹெஸ்பொல்லா என்று ஒருவர் கத்தினார். ஹெஸ்பொல்லா எங்கள் ஆளொருவரை சுட்டுக் கொன்று விட்டது. ஒரு கார் பின்தொடர்ந்தது. அதன் உட்புறம் இரத்தத்தால் பூசப்பட்டது. ஹெஸ்பொல்லா ரோந்து படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சிறிய இராணுவ துருப்புகள் தெரிவித்தனர். சமீப கால வாரங்களில் சிறிய அரசாங்க படைகள் லெபனானுடனான கரடுமுரடான 233 மைல் எல்லையில் உள்ள ஈரானிய கடத்தல் வழிகளை தடுக்க முயன்று வருகின்றன. இந்த வழிகள் சிரியாவின் தரை எல்லையில் உள்ள கடைசி கடத்தல் புள்ளிகள். இந்த கடத்தல் பாதைகளில் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு இயக்கங்கள் ஆயுதங்கள், பணம், மருந்துகள் மற்றும் எரிபொருளை கொண்டு செல்ல பயன்படுத்துகின்றனர். இவை சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் வெளியேற்றப்பட்ட அரசாங்கத்திற்கு முட்டுக் கொடுக்க உதவின மற்றும் இஸ்ரேலுடனான அதன் மோதல் உட்பட ஆட்சியின் சக்தி வாய்ந்த கூட்டாளியான லெபனானின் ஹெஸ்பொல்லாவுக்கு முக்கிய வழங்கல்களை பிரதிநிதித்துவப்படுத்தியது. டிசம்பரில் அசாத் அரசை தூக்கியறிந்த பின்னர் ஈரானின் பிராந்திய சக்திக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி ஈரானை ஹெஸ்பொல்லாவில் இருந்து பெருமளவில் துண்டித்த பின்னர் இது ஒரு வியத்தகு வித்தியாசமான காட்சியினை காட்டுகிறது. ஹவ்ஷ் அல் சவீத் அலி போன்ற எல்லை கடத்தல் மையங்களில் கடந்த மாதம் சிரிய இராணுவ தளபதி ஜிவானி பயணம் செய்த போது ஏற்பட்ட மோதல்களில் இருந்து இங்கே சிரிய இராணுவத்திற்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே போர் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சிரியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள போரினால் அழிக்கப்பட்ட குசேர் மற்றும் பால்மைரா நகரங்களில் கைவிடப்பட்ட ஷியா பிரிவு முஸ்லிம் இயக்கத்தினரின் தளங்கள் வரை ஒரு காலத்தில் ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் பயன்படுத்திய தளங்கள் சிதைந்துள்ளன. அதே நேரத்தில் ஈரான் அதன் பிராந்திய செல்வாக்கு சிதைந்த நிலையிலும் இப்போது அதன் ஆதரவு இயக்கங்களை தூண்டிவிட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக விநியோக வழிகளை பராமரிக்கவும் சிரியாவின் புதிய தலைவர் அஹ்மத் அல் ஷாரா தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் நிலையின்மைக்கு உட்படுத்தும் முயற்சிகளிலும் பார்க்க தொடங்கியுள்ளது என்று ஐரோப்பிய மற்றும் பிராந்திய உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இது சிரியாவின் புதிய தலைவர் ஷாராவுக்கு பல சவால்களில் ஒன்றாகும். ஏனெனில் அவர் ஈரானிய ஆதரவு ஷியா பிரிவு இயக்கங்களுக்கு வெளியே இருந்து வரும் விநியோகத்தை சமாளிக்கவும் சிரியாவை ஒன்றிணைக்கவும் முயற்சிக்கிறார். சிரியாவில் மூலோபாய தாழ்வாரங்களில் ஒரு காலத்தில் ஈரானின் போட்டியற்ற ஆதிக்கம் இப்போது ஒரு புதிய நிச்சயமற்ற நிலைமைக்கு வழிவகுத்துள்ளது. கடந்த இலையுதிர் காலத்தில் லெபனானில் ஹெஸ்பொல்லா இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்பட்ட பின்னர் தமது ஆயுத களஞ்சிகளை நிரப்ப முயற்சிக்கிறது. அத்துடன் ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் நடத்திய போரால் சொத்துக்களை இழந்து பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானில் உள்ள தமது பாரம்பரிய ஆதரவாளர்களுக்கு இழப்பீடு வழங்க பணத்தை கொண்டு வரவும் கடத்தல் பாதைகளை பயன்படுத்துகிறது. அவர்கள் இடைவெளிகளை திறக்க முயற்சிக்கிறார்கள். கடத்தல் வழிகளை தக்க வைக்க ஹெஸ்பொல்லாவுடன் இணைந்து ஈரானிய முயற்சிகளை பற்றி ஜிவானி கூறினார். கடத்தல் வழிகளை வெட்டுவதற்கு ஜிவானியின் படைகள் மேற்கொண்ட முயற்சிகள் கொடிய போர்களாக வெடித்துள்ளன. மிக கடுமையான போர் கடந்த வாரம் எல்லைப் பகுதியில் உள்ள உள்ளூர் இயக்கங்கள் சிரிய அரசாங்க படைகளை எதிர்கொண்ட போது ஏற்பட்டது என்று குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். 3 சிரிய துருப்புகள் கொல்லப்பட்டனர். அதற்கு சிரிய படைகள் ஹவ்ஷ் அல் சயீத் அலி என்ற கிராமத்திற்குள் நுழைந்து உள்ளூர் ஷியா பிரிவு இயக்கங்களுக்கு பதிலடி கொடுத்தன. அசாத்தை தூக்கியிருந்த இஸ்லாமிய இயக்கத்தினரின் கோட்டையாக இருந்த வடக்கு சிரிய மாகாணமான இட்லிப்பில் இருந்து அவர்கள் ஆயிரக்கணக்கான துருப்புகளை அப்பகுதிக்கு அனுப்பினார்கள். லெபனான் இராணுவமும் அதன் எல்லைக்குள் ஷெல் தாக்குதல்கள் நடந்ததாக கூறியது. இதில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று ஹெஸ்பொல்லா தெரிவித்தது. உள்ளூர் ஷியா பிரிவு இயக்கங்களுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே தெளிவான கோட்டை வரைவது மிகவும் கடினம். இருதரப்புக்கும் இடையே தெளிவான மற்றும் பலமான ஒத்துழைப்பு உள்ளது என்று நாடு கடந்த கடத்தல் வழிகளை கண்காணிக்கும் சதாம் ஹவுஸின் சிறிய ஆய்வாளர் ஹைட் கூறினார். போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னர் ஹவ்ஷ் அல் சயீத் அலிலியில் தோட்டாக்கள் காற்றில் விசிலடித்தன. எல்லையை பாதுகாக்க லெபனான் இராணுவத்தை ஜிவானி எவ்வளவு நம்புகிறார்? 1% கூட நம்பவில்லை என்று தொலைவில் உள்ள லெபனான் துருப்புக்களை பார்த்தபடி அவர் கூறினார். லெபனான் எல்லையை சுற்றியுள்ள பகுதி 13 ஆண்டுகால சிரிய உள்நாட்டு போரின் போது ஹெஸ்பொல்லாவின் முக்கியமான மையமாக மாறியது. இது போதைப்பொருள் உற்பத்திக்கான மையம் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் மனிதவளத்தை சிரியாவுக்குள் அனுப்புவதற்கான நுழைவாயில். எல்லையோர கிராமங்களில் நடவடிக்கைகளின் போது சிரிய அரசாங்க படைகள் 15 தொழிற்சாலைகளை கண்டுபிடித்தனர். இவை போதைப்பொருள் கேப்டகனை தயாரிப்பதற்கான ஆம்பட்டமைன் போன்ற மருந்துகளை தயாரிக்கும் தொழிற்சாலை. போதைப் பொருளின் விற்பனை அசாத் ஆட்சி மற்றும் ஹெஸ்பொல்லா ஆகிய இரண்டிற்கும் நிதியளித்தது. உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றுப்படி அசாத் ஆட்சியில் இந்த வர்த்தகத்தின் மதிப்பு மாதத்திற்கு $10 மில்லியன் எட்டியது.
லெபனான் எல்லையில் இருந்து வெறும் 6 மைல் தொலைவில் உள்ள குசேர் நகரில் முழு தொழிற்சாலை மண்டபமும் சுமார் 50 கால்பந்து மைதானங்கள் அளவில் ஒரு பெரிய அளவிலான ஆயுதங்கள் சேமிப்பு தளமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் அந்த தொழிற்சாலையை கட்டடங்களின் ஜன்னல்களின் ஷட்டர்களை வெடிக்க செய்தன. மேலும் வெடிமருந்து மற்றும் ஏவுகணை பெட்டிகள் இருந்தன. 2 தினங்களுக்கு முன் வாஷிங்டன் போஸ்ட் உட்பட மேற்கு நாடுகளுக்கு செய்தியாளர்களை சிரிய ராணுவம் அந்த பகுதியை பார்க்க அழைத்துச் சென்றது. இவை ஈரானிய ஏவுகணைகள் என்று குசேர் நகரின் பாதுகாப்பு படைகளின் தலைவர் சமீர் அபு ஹாசிம் பெரிய மரப்பெட்டிகளை காட்டினார். மற்ற ஆயுதங்களின் சிதறிய பகுதிகள் தரையில் கிடக்கின்றன. இது அவர்களுக்கு ஒரு மைய வசதி என்று சமீர் அபு ஹாசிம், இந்த கடைகள் அனைத்தும் ஆயுத கிடங்குகளாக இருந்தன என்றார். அருகிலுள்ள கட்டடம் முன்பு ஒரு பள்ளியாக இருந்தது, பின்னர் ஹெஸ்பொல்லாவின் பயிற்சி தளமாக பயன்படுத்தப்பட்டது. அவசரமாக கைவிடப்பட்ட கற்பித்தல் சாதனங்கள் ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் எவ்வாறு போர் திட்டங்களை வகுத்தார்கள் என்பது உட்பட ஹெஸ்பொல்லாவின் கற்பித்தல் பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. வடக்கு சிரியாவிலிருந்து கடந்த ஆண்டு ஷாரா தலைமையிலான இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கத்தினர் முன்னேறிய போது நகரத்தில் திரண்டிருந்த ஹெஸ்பொல்லா இயக்கத்தினர் போரின்றி வெளியேறினர் என்று உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். இது ஹெஸ்பொல்லாவுக்கு ஒரு பெரிய இழப்பு என்று ஹுசேன் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான பாதுகாப்பு படைகளின் தலைவர் அஹ்மத் அட்பெல் ஹாகிம் அமார் கூறினார். ஹெஸ்பொல்லாவை பொறுத்தவரை இந்த பகுதி 2வது ஹெர்மலாக இருந்தது என்று அவர் செய்தியாளர்களுக்கு கூறினார். ஹெர்மல் என்பது லெபனானின் பெகா பள்ளத்தாக்கில் ஹெஸ்பொல்லாவின் கோட்டை. இருப்பினும் சிரியாவில் ஈரானின் நெட்வொர்க்கின் கூறுகள் இப்போதும் செயலில் உள்ளன. குறிப்பாக ஹெஸ்பொல்லாவுடன் இணைக்கப்பட்ட நெட்வொர்க் இன்னமும் இயங்கு நிலையில் உள்ளதாக ஹெய்ட் கூறினார். புதிய சிரிய அரசாங்கம் லெபனானுக்கு செல்லும் சுமார் 10 ஏற்றுமதிகளை இடைமறைத்துள்ளது என்றார். ஜனவரி மாதம் சிரியாவின் உள்துறை அமைச்சால் அறிவிக்கப்பட்ட இது போன்ற ஒரு சோதனையில் விலங்குகளின் தீவனம் ஏற்றப்பட்ட ஒரு ட்ரக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆளற்ற விமான பெட்டிகள் கிடைத்தன. சிரியாவில் ஒரு பெரிய ஆயுத கையிருப்பு ரகசியமான இடங்களில் உள்ளது. அதை ஹெஸ்பொல்லா சிரியாவிலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கிறது என்று ஹைட் கூறினார். அவை எங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அவற்றை வெளியேற்ற சிறிய உள்நாட்டு நெட்வொர்க்குகளுடன் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவ்வாறு செய்யும் போது ஹெஸ்பொல்லா இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை தவிர்க்க வேண்டும். கடத்தல் முயற்சிகளுக்கு அப்பால் சிரிய அதிகாரிகள் புதிய அரசாங்கத்தை ஹெஸ்பொல்லா சீர்குலைக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சிரிய அதிகாரிகள் தங்கள் கூற்றுக்களை உறுதி செய்ய விவரங்களை வழங்கவில்லை. ஒரு ஐரோப்பிய பாதுகாப்பு அதிகாரி சிரிய படைகளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் நேரடி ஈரானிய பங்குக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறினார். ஆனால் புதிய சிரிய அரசாங்கத்திற்கு எதிராக IS இயக்கத்துடன் தொடர்புடைய சன்னி இயக்கத்தினரை அணி திரட்டுவதன் மூலம் ஈரான் அமைதியின்மையை விதைக்க முயற்சிப்பதாக ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சிரியாவில் ஈரானிய தலையீடு இருப்பதை நாங்கள் காண்கிறோம் என்று ஒரு அதிகாரி கூறினார். முக்கியமான பாதுகாப்பு விஷயங்களை பற்றி விவாதிக்க பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய அதிகாரிகள் விரிவாக எதையும் தெரிவிக்கவில்லை.